ஏஎல் ரிசல்ட்ஸ் வந்துடுச்சு. 3 மாதத்தால் அடுத்தது நீங்கள் தான் என்ன செய்ய போகிறீங்க? என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணலாம்னு தான் நான் வந்தேன். நோட்ஸ் எல்லாம் எடுத்து நல்லாவே வச்சுருப்பீங்க, பாஸ் பேப்பர்ஸ் அடுக்கி வச்சுருப்பீங்க, நோட்ஸ் அடுக்கி வச்சுருப்பீங்க, மாடல் பேப்பர்ஸ் அடுக்கி வச்சுருப்பீங்க. எல்லாமே நம்ம கண்ணுக்கு முன்னாலேயே இருக்குது. ஆனால் எதை படிக்கிறதுனே தெரியாமல் இருப்பீங்க. நம்மளுடைய ஸ்ட்ரீம்ஸில் பிஎஸ்டியை பற்றி இன்றைக்கு கதைக்கலான்னு தான் மெயினாக வந்தேன் நான். பிஎஸ்டியில் நீங்கள் முதலாவது இந்த பாடத்தை தூக்கி படிக்கிறேன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னு சொன்னால், டீச்சர்ஸ் கைடை பேஸ் பண்ணி நான் ஒரு அனலைஸுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதில் பாடவேளை அதிகமாக இருக்கிறதுல டாப் 10 செலக்ட் பண்ணி தந்திருக்கேன். சரி, அந்த 10லையும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்காட்டியும் பரவாயில்ல, அந்த 10 பாடத்துக்குள்ளேயுமே வந்த பாஸ் பேப்பர்ஸில் என்னென்ன கேள்விகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே முதல்ல ஆன்சர் எழுதி பாருங்கள். கேள்விக்கு பதில் எழுத உங்களால் முடியாமல் இருக்கு, உடனே கொப்பி நோட்டை தூக்கி வச்சு அதில் என்னென்ன கேள்விகள் வரலாம்னு பாருங்கள். பார்த்து வாசித்து கொஞ்சம் படித்து போட்டு கொப்பியை மூடி வச்சுட்டு ஆன்சர் எழுதுங்க. அப்படி இல்லையா, ஸ்கீம் இருக்குது, ஸ்கீமில் ஆன்சர் இருக்கும் தானே, அந்த ஆன்சர் எல்லாத்தையுமே படிங்க. படிச்சுட்டு மூடி வச்சு போட்டு ஆன்சர் உங்களோட கையால் எழுதிட்டு ஸ்கீமோட ஒத்து போகுதான்னு திருத்தி பாருங்க. அது எஸ்ஏ பாட்டை பொறுத்த வரைக்கும். எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும் 40 கேள்வி இருக்குது. ஒவ்வொரு கேள்விக்கும் 4 பதில் தருவாங்க. ஆனால் அந்த 4 பதிலையுமே இந்த கேள்விக்கு இந்த பதிலா ரெண்டு மார்க் பண்ணிட்டு போகாமல் அந்த தார 4 பதிலுக்குள்ளேயுமே என்னென்ன விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கலாம்னு சொல்லி அதுக்குள்ள பக்கத்தில் எழுதி 4 பதிலையுமே கேள்வியாக மாற்றி படிங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே படிச்சாகணும், வேறு எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. எல்லாத்துலேயுமே எதுல இருந்துமே ஸ்ட்ரக்சர் வரலாம். ஆனால் நான் சொல்கிற அந்த 10 ப்ரியோரிட்டி பாடவேளை அடிப்படையில் இருக்கிற பாடங்களை நீங்கள் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு அதிகமாக ரெடி பண்ணுறது கொஞ்சம் உதவியாக இருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா நான் மொத்தமாக 10 வருஷ பாஸ் பேப்பர்ஸ் அடிப்படையிலையுமே இந்த பாடவேளை ஒன்று இருக்குது தானே, அது ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்த்து தான் கேள்விகள் எடுக்கப்படுது. முதலாவது நான் அனலைஸ் பண்ணி வச்ச பிஎஸ்டியில் முதல் 10 பாடமும் அதில் பாடவேளை எண்ணிக்கை என்னதையும் சொல்கிறேன். அதுலேயே உங்களுக்கு விளங்கும் நீங்கள் எந்த பாடத்தை தூக்கி வச்சு படிக்க போகிறீங்க. இந்த 2 பக்கமும் இருக்குது. இதில் 5 பாடம், இதில் 5 பாடம், இந்த 5 10. இந்த 10 பாடமும் தான் அதிகளவான பாட வேலைகளை கொண்டு டாப்பில் இருக்குது. அதாவது நான் தரம் 12 தரம் 13 ரெண்டையும் சேர்த்து அதில் அதிகளவு பாட வேலை எது இருக்கோ அதை தான் தந்திருக்கேன். நீங்கள் இப்போ இதெல்லாத்தையும் தான் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த இருக்கிறத படித்து ஆரம்பிச்சிங்கன்னா உதவியாக இருக்கும். ஆனால் படிக்கக்குள்ளே கொப்பியை தூக்கி படிக்காதீங்க, பாஸ் பேப்பர்ஸை வச்சு படிங்கன்னு தான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோ நான் என்ன போட போகிறேன்னா, ஒவ்வொரு பாடமும் அந்த பாடத்தில் என்னென்ன கேள்விகள் வரலாம் என்ற எதிர்பார்ப்பு வினாக்கள் பார்க்கலாமா?